இருளில் வெளிச்சம் பாய்ச்ச தன்னெழுச்சியாக சிலர் வருவார்கள். அவர்கள் வந்ததும் அவ்வுலகம் இரவில் இயங்கும். எழுத்துக்கள் உச்சரிக்கும், ஓசை கேட்கும், உதடுகள் புன்னகை தங்கும். அப்படி சத்தியமங்கலம் பகுதி பழங்குடி மக்களிடையே வந்தவர்கள்தான் ரீட் தன்னார்வ சேவை அமைப்பினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலை கிராமங்களில் வசிக்கும் பழங்குடி கிராமங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான மின்சாரம், கல்விக்கூடங்கள், பேருந்து வசதி, மருத்துவமனை, சாலை போன்ற எந்த வசதிகளும் முறையாக இன்றி வாழ்ந்து வந்தனர். இந்த கிராமங்களை தத்தெடுத்து அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கடந்த 25 ஆண்டுகளாக சேவையாற்றி வரும் ரீட் அமைப்பை பற்றியும் பழங்குடி மக்கள் பற்றியும் விரிவாக பேசுகிறது இந்த ஆவணப்படம். நாங்கள் இந்த ரீடு 2001 தொடங்கினோம். குறிப்பாக விளிம்பு நிலை குழந்தைகளுக்காக இங்கே இருக்கிற பழங்குடி குழந்தைகள், தலித் குழந்தைகள், இன்னும் சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்காக தான் நம்ம தொடங்கினது. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு 10 கிராமங்களை எடுத்தோம். 10 கிராமங்களில் தன்னார்வலர்களை 2001 எடுத்து அவங்களுக்கு எந்த சம்பளம் கிடையாது, அவங்க தன்னார்வலமாக வந்தாங்க. அவங்களுக்கு நிறையா பயிற்சிகள் கொடுத்தோம். குறிப்பாக எப்படி குழந்தைகளோட பேசணும், குழந்தை உரிமைகள் என்ன, குழந்தைகளுக்கு எது சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம். மாலை நேர வகுப்புகள் ஆரம்பித்தோம். அதுலேருந்து தான் நாங்கள் ரீடு வர்றோம். எங்கள் ஊர் தடசலாட்டி. நான் ரீடு குழுவில் நான் பொறுப்பாளராக இருக்கேன். ராமா தலைவராக இருக்கார். சந்திரன் செக்ரட்டரியாக இருக்கார். அப்போ நம்ம கிராமத்தில் நம்மளுக்கு பசங்க படிக்கிறதுக்கு பஸ் அனுப்பியிருக்காரு யார், கருப்புசாமி சார். இப்போ நாங்கள் இருட்டிலே இருந்தோம், இன்ன வரைக்கும் இருட்டிலே இருந்தோம். இப்போ நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போல்லாம் நாங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறோம். இல்லாட்டி போனால் நாங்கள் ஒரு தக்காளி வாங்குறது போக முடிய தெரியல, ஒரு மிளகா வாங்குறது போக தெரியல. எல்லோரும் குகையோடு இருந்த மாதிரி இருந்தோம். இப்போ கருப்புசாமி சார் நம்ம நல்ல விதமாக கொண்டாந்து நல்ல விதமாக நம்ம இருக்கிறோம் சார். பொதுவாக நாங்கள் பழங்குடிப்பட்டவங்கன்னு சொன்னால் மலையொட்டி ஃபாரஸ்ட்டை ஒட்டி தான் இது வரைக்கும் நாங்கள் வாழ்க்கை நடத்தின காலகட்டங்களெல்லாம் எங்களுடைய தொடக்கத்திலேயே இருந்தது. அந்த சமீபத்தில் காலகட்டங்களில் சிறிதளவாக ஃபாரஸ்ட் நிலத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெள்ளம் பண்ணுற மாதிரிக்கு ஒரு ராகி, ஒரு தென்னை வகையில் இந்த மாதிரி இயற்கை நமக்கு ஒரு சாப்பாட்டு உணவுக்காக தேவைப்பட்ட இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரிக்கு அவங்களுடைய தொந்தரவு அன்றைக்கி ரொம்ப அட்டகாசமாக தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் ராகி, சாமை, விறகு இந்த மாதிரி இதை சாப்பிடுவோம் நாங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் நோய்ங்கிறது கிடையாது. நோய் நொடி எந்த மாதிரி இதில் வரலைங்க சார். அப்போல்லாம் கிளீனாக இருந்தோம். இப்போ என்ன எல்லாமே மருந்துங்க. அப்புறம் என்ன சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ அதனால இப்போ ராகி ஒரு டைம் சாப்பிட்றோம், அரிசி சாப்பிட்றோம். மலைப்பிரதேசத்தில் ராகி விளையும் சார். கேழ்வரகு, சோளம், கம்பு, இந்த மாதிரி மிளகாய், பட்டாணி, உருளைக்கிழங்கு, முட்டைகோசு, மற்ற எல்லா பயிரும் வகை பண்ணுவாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் மளிகை கடைக்கு போகிறதுல அங்கே ஒரு 20 கிலோமீட்டர், இந்த சைடு ஒரு 20 கிலோமீட்டர் போகணுங்க. இப்போ நம்ம ரீடு சம்மந்தமாக இங்கேயே வைக்கணும், அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 50,000 ரூபா எங்களுக்கு நிதி உதவி கொடுத்தாங்க. அதில் வச்சு கொஞ்சம் ஜாமான் வச்சுட்டு பேரண்ட்ஸும் இங்கேயே கொஞ்சம் வாங்குகிறேன் சார். அந்த இது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. மக்களுக்கும் நல்லா இருக்குது, எங்களுக்கும் நல்லா இருக்குதுங்க. வேறு எங்கேயே நாங்கள் போகிறது இல்லைங்க. அப்படி பெரிய ஜாமான்களில் போயிட்டு வந்துடுறோங்க. அந்த மாதிரி நாங்கள் விவசாயம் ஃபஸ்ட்டு மானாவாரிங்க. ராகி, மக்காசோளம், தெனை, சாமை இதுதான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ ரீடு அமைப்பு போர் போட்டு கொடுத்தனால கொஞ்சம் தரக்காரி பொருள் போட்டு இருக்கிறோங்க. பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இப்போ கத்திரி செடி வச்சுருக்குறோம். இது மாதிரி காய்கறி செடி போட்டு இருக்கிறோங்க. ஏன்னா தண்ணி இருக்கிறனால நமக்கு இது மாதிரி தண்ணி ஏதாச்சும்
அதாவது வந்து இயற்கை பொருளில் உராங்க. இந்த செயற்கை பொருள் எல்லாம் ஆகாதுங்க. இயற்கை பொருள் உரம்னா போடலாங்க. சிரமம்னா ஒரு பிரசவம் ஒரு நைட்டு நேரம் 12 மணி 1 மணிக்கு வந்தாலும் இங்கேயே பண்ண முடியாதுங்க. அப்போ இங்கேயே வச்சு நாம் பிரசவம் பண்ணிக்குவோங்க. நம்ம ஆட்களை வச்சு பெரியவங்களை வச்சு பண்ணிக்குவோங்க. இப்போ எல்லா நவீனத்தையும் வந்து ஆம்புலன்ஸ் வர்றதுங்க. எந்த நைட்டு கூப்பிட்டாலும் ஃபோன் பண்ணால் நான் வந்துடுதுங்க. பக்கத்தில் கேர் மாடல் ஹாஸ்பிட்டலுக்கு தாளவாடி இருக்குது, பக்கத்தில் ஆசனூர் இருக்குதுங்க சார். இது வந்து சத்தி போயிடுறேங்க. இது இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா டெவலப்மெண்ட்டாக ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. கிராம வளர்ச்சி குழுவில் ஒருத்தன் 5 பேர் தேர்ந்தெடுத்து தலைவராக வச்சுருக்குறாங்க. அதில் ஒரு லேடி வந்து செயலாளராக இருக்குது, மறுபடியும் ஒரு லேடி வந்து பொறுப்பாளராக இருக்குது. நாங்கள் 3 பேர் சேர்ந்து அந்த 5 பேர் சேர்ந்து என்ன தீர்மானம் முடிவு எடுக்கிறோமோ அதுதான் முடிவு. இந்த கிராமத்தில் வந்து என்னென்ன செய்யலாம், என்ன உதவி எங்களுக்கு தேவை, எது எது வேணும் அப்படிங்கிற நாம் பார்த்து முடிவு எடுக்கிறதா ஒரு முடிவு. அப்புறம் ரொம்ப கஷ்டமாக எங்களுக்கெல்லாம் ரோடு ரொம்ப கஷ்டமாக குண்டு குழியாக இருந்தது. பள்ளிக்கூட குழந்தைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பஸ்ஸு போக்குவரத்தும் இல்லை. காலை 7:30க்கு அங்கே பஸ் வந்ததுன்னா அதே நைட்டு 6 மணிக்கு தான் அங்கே உள்ளவார் நம்ம வில்லேஜுக்கு. இதனால் இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது இது மாதிரி ரீடு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து 5 வருஷம் தத்தெடுக்கிறோம் உங்கள் கிராமத்தை, இதனால் நீங்கள் வந்து முழு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சப்போர்ட்டு நாங்கள் என்ன முடியுமோ அதை நாங்கள் செஞ்சு தரதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு ரீடு வந்து உள்ளே வந்தாங்க. கடந்த 17 வருஷமாக நான் ரீட் நிறுவனத்தில் கலா ஒருங்கிணைப்பாளராக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். தற்சமயம் வந்து நாங்கள் கோபி ஒன்றியத்தில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம். அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட கல்விக்காக ஈவினிங் ஸ்டடி சென்டர் வச்சுருக்குறோம். அந்த கிராமத்தில் குழந்தைகள் வந்து யாருமே பள்ளியை விட்டு பாதியில் நிற்கக்கூடாது, எல்லாரும் உயர்கல்வி வர படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மாலை நேர வகுப்பு வச்சு நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். நான் வந்து ரீட் ஆர்கனைசேஷனில் கடந்த 17 வருடங்களாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன். நான் வந்து இப்போ திட்ட ஒருங்கிணைப்பாளராக வந்து நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். நான் வந்து இப்போ ரீடில் எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து படித்தே வந்து ரீடோடைய சென்டரில் தான் வந்து நான் படித்தேன். ரீட் சென்டரில் வந்து நான் படிச்சுட்டு அப்புறம் வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ணேன். வாலண்டியராக வந்து 12th முடித்ததுக்கப்புறம் காலேஜில் வந்து என்னை ஜாயின் பண்ணி விட்டதே வந்து ரீடு தான். நான் வந்து அவங்களுடைய ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்து நான் டிகிரி வந்து முடித்தேன். டிகிரி முடிச்சுட்டே வந்து நான் இங்கே வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து ஒர்க் பண்ணேன். பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா வந்து என்னென்னா மாலை நேர வகுப்புகள் வந்து எடுக்கிறது குழந்தைங்களுக்கு. எங்கள் கிராமத்தில் நானே வந்து எடுத்தேன். எம்எஸ்சி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல் டைமாக வந்து நான் இங்கேயே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ரீடு வந்து எப்படின்னா, இங்கே வந்து நாங்கள் மைக்ரண்ட்டு குழந்தைகளுக்காகவும் ஜென்ரலாக எல்லா குழந்தைகளுக்காகவும் மலைவாழ் மக்களுக்காகவும் பெண்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் குழந்தைகளோட கல்விக்காகவும் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம் மெயினாக. இதில் வந்து நான் வந்து ரீடுக்கு வந்ததுனால தான் இப்போ நானே வந்து ஒரு எம்பவர் ஆகியிருக்கிறேன். நாலேஜ் அளவில் ஆகட்டும், இல்லை பொருளாதார ரீதியாகட்டும், என்னோடய ஃபேமிலி அளவில் நான் வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கிறேன். என்னோடய குழந்தைகளையும் வந்து படிக்க வச்சுருக்கிறேன். ஆனால் நான் இந்த ரீடுக்கு வராமல் இருந்திருந்தேன்னா என் குழந்தைகளை நான் எந்த அளவுக்கு வந்து படிக்க வச்சுருக்க முடியுமான்னு தெரியாது. நான் வந்து ஒரு ஸ்கில் பர்சனாக வந்து இன்றைக்கி வந்து நான் இருக்க மாட்டேன். மக்களுக்கு வந்துட்டு நம்ம பிரச்சனைகள் பார்க்குறதுக்கு நேரங்காலங்களெல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது மக்களுக்காக வந்து சேவை செய்யன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் என்ஜிஓங்கிறதுல வந்து ரீடுங்கிற அந்த கம்பெனி நிறுவனத்தில் வந்து மிஸ்டர் கருப்புச்சாமி அப்படிங்கிற நிறுவன தலைவர் அவர் வந்து மிகச்சிறந்த முறையில் மக்களுக்கு சேவைகள் செஞ்சிட்ருக்கார். இங்கே ஆசனூர் பகுதியில், இந்த ஆசனூர் பகுதி சத்தியமங்கலத்தில் புலிகள் காப்பகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் 9 கிராமங்கள் எடுத்தோம். அந்த 9 கிராமங்களை வந்து நாங்கள் பிஆர்ஏ டெக்னிக்னு சொல்லி எடுத்தோம். அது பேஸ்லைன் சர்வே பண்ணோம். அந்த பிஆர்ஏ வந்து பார்ட்டிசிபேட்டிவ் ரூரல் அப்ரசல்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பாட்டில் நெக்கு, என்ன தேவை இருக்குது, எவ்வளோ பேர் படிச்சுக்கிறாங்க கல்வியில், எத்தனை பேர் வேலைக்கு போய்க்கிறாங்க, வேறு என்ன பள்ளி இடைவேளைகள் இருக்குதா, குழந்தை திருமணம் இருக்குதா, சமூக ரீதியாக அந்த கிராமத்தில் தண்ணி வசதிகள் எப்படி இருக்குது, இது எல்லாமே நாங்கள் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதி எப்படி இந்த மக்கள் பழங்குடி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு ஆய்வு பண்ண கடைசியில் இந்த 9 கிராமத்தை நாங்கள் எடுத்து கடைசியில் நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்துட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் 9 கிராமத்தில் வந்து தன்னார்வலர்கள் வந்து போட்டோம். அவங்களுக்கு வந்து மாலை நேர வகுப்புகள் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் வந்து பொது அறிவு, விளையாட்டுக்கள் இதெல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ரீடு வந்து மற்ற எங்கள் பகுதி சுற்றி இங்கே சத்தியமங்கலம்
மற்ற இந்த ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் வேலை செய்கிறதுல வந்து என்னைய மாதிரி இருக்கிற சமூகத்திலேருந்து வந்த குழந்தைய பெண்கள் எல்லாம் வந்து இந்த ரீடு இருக்கிறனால தான் அந்த குழந்தைய ஹையர் எஜுகேஷன் போயிருக்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு கவர்மெண்ட்டு வேலைக்கெல்லாம் வந்து சிலர் போயிட்டுருக்குறாங்க, ப்ரைவேட் வேலைக்கு ஒரு ஸ்கில் பர்சனாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் பெண்கள் வந்து அவங்களுடைய அறியாமையிலிருந்து இப்போ தான் விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த ரீடு வந்ததுக்கப்புறம் தான் வெளியவே வர அந்த கிராமத்தொட்டு வெளியவே வர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ரீடு இல்லைன்னா நாங்கள்லாம் வந்து இன்னும் பின்தங்கிய சமூகத்தில்னா நாங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துலேருந்து வந்ததுனால எங்கள் ஃபேமிலி ஆகட்டும், எங்கள் வில்லேஜு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ரீடுனால தான் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு இன்றைக்கி ஹையர் எஜுகேஷன் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிற அளவுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் முன்னேறிக்கிறோம். அதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து ரீடு தான். நான் ரீடுக்குள்ளே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக வந்து பின்காலத்தில் இருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு முன் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. பர்சனல் ஆகட்டும், அவங்களுடைய பிரச்சனைகள் ஆகட்டும் வந்து பேசவே மாட்டாங்க. இப்போ ரீடு இருந்தனால தான் அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங்கோ அவங்களுக்கு பயிற்சிகள் இந்த மாதிரி கொடுத்ததுனால தான் அவங்க வெளியில் வந்து அவங்களோட பிரச்சனையே வந்து பேசுகிறாங்க. அது பிறகு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கன்னா பார்த்தா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ரீடு வந்த பிறகு தான் அங்கே டியூஷன் சென்டர் வைக்கிறதுனாலையோ அங்கே டீச்சர்ஸ் போய் மீட் பண்ணி பேசுகிறதுனாலையோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கீம் இருக்கிறதுனாலையோ சொல்கிறதுனால தான் எல்லாமே வந்து ரீடு இருக்கிறனால தான் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையின் அடிப்படையில் இருக்குதோ எல்லாமே அவங்க செஞ்சு கொடுக்கும். நாங்கள் ரீடு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்களே வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து லீடர்ஷிப் வந்து தேர்ந்தெடுத்து அங்கேயே வந்து கிராமத்துக்கு என்னென்ன யாருக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து செலெக்ஷன் பண்ணி அவங்க அப்ளை பண்ணி அவங்களே வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னொன்று எப்படின்னா ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க. திரும்பி வந்து லோனுங்கிற மாதிரியே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து எஸ்கேஜி மூலமாக வந்து அந்த ஃபினான்ஸ் வந்து வாங்கக்கூடாது, நீங்கள் லோன் சேவிங்ஸாக போட்டு அதுலேயே லோன் எடுத்து அவங்க வந்து அதெல்லாம் வந்து பழக்கப்படுத்திகிட்டு இருக்கிறோம். நாங்கள் ரீடு நல்லா இருக்கிறோம், மீட்டிங்கும் நடத்துகிறோம். நாங்களும் 15 பேர் குழுவில் இருக்கிறோம். எல்லாமே நல்லபடியாக தடசலாட்டில் ஓடிட்டு இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் எருமையும் 4 எருமை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாம் மோட்ரு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக கண்டிப்பு தான் பெருசாக லெட் பண்ணி இருட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் இருட்டிலே தான் இருந்தோம். இன்றைக்கி வந்து தாத்தாவோட விழாவை கொண்டாடி பேத்தி வந்து பாட்டு பாடியிருக்கிறேன். அப்போ நம்ம தாத்தா பாட்ட காலத்தில் வந்து நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஆதிவாசி கலாச்சாரத்தில் வந்து ஒரு குழந்தையாமல் மச்சனார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. எப்படின்னா கூடு துரியர்களோ ராட்டே துரியர்களோ கூடு துரியொலியாலா பாபராட்டே துரியொருகலா பாபா ಏನ ಪಾಣ ಒಳೆ ಇಡುಗಳೋ ರೂಪಾಯಿ ಒಳೆ ಇಡುಗಳೋ ಪಾಣ ಒಳೆ ಒಲಿಯಲ ಬವ ರೂಪಾಯಿ ಒಳೆ ಇಡುಗೆಲ ಬವ ಏನ ಬಣರೇಂಗ ಗುಡಿಯಲ ಬವ ಮುಂಡು ಜಿನ ತಂಗಲಲ ಏನ ಮುಂಡು ಜಿನ ತಂಗಲನ ಕೊಂದಿ ರೈಟ ಕಣವುಗುದಲ ಕೊಂದಿ ರೈಟ ಕಣವುಂದಕಿ పులిగుండిగే నానల ఏన రేంజరు కణుందకి కరడి గుండిగే నానల కొంది. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை குஞ்சுக நம்ம சொந்த பொண்ணு நம்ம பிரச்சனைகளை பார்க்குறதுக்கு இப்போ நேரங்காலங்கள் சரியாக இருக்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பல கிராமங்களை தத்தெடுத்து கடைகள் வச்சு கொடுக்கறது, மாவு மிஷின் அரைச்சி கொடுக்கறது, மோட்டார் வாங்கி கொடுக்கறது, வீடுகளை புதுப்பித்து கொடுக்கறது, விவசாயத்துக்கு உண்டான விதைகளெல்லாம் வாங்கி கொடுக்கறது, கோழிகள் ஆடுகள் இதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து மக்களை வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நல்ல உதாரணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிர்சா முண்டா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்களெல்லாம் எப்படி தத்தெடுத்து பண்ணுறாங்களோ, நெல்சன் மண்டேலா எந்த மாதிரி ஒரு இதில் ஒரு ஊருக்குள்ளையெல்லாம் வந்து தத்தெடுத்து பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு சேவையை செஞ்சு மக்கள் மனத்தில் நல்லா பேர் எடுத்துகிட்டு இருக்காரு. டைரக்டர் கருப்புசாமிங்கிறவர் இங்கே ஆசனூர் வில்லேஜில் கொண்டாந்து ஒரு ஆஃபீஸ் வச்சு எங்களுடைய பழங்குடி மக்களுக்கு ஒரு என்ஜிஓங்கிற மாதிரி அமைப்பை கொண்டாந்து வச்சு அப்புறம் உங்களுக்கெல்லாம் சில திட்டங்கள் எல்லாம் அரசாங்கத்தில் இருக்குது, ஒரு தொண்டு நிறுவனங்கள் இருக்குதுங்கிறது உங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதுக்காக நாங்கள்லாம் வந்து உங்களெல்லாம் வந்திருக்கிறோம். அவங்க வந்து கூடுதலாக ஒரு 10 பேர் இங்கே சம்பளத்துக்கு வச்சு ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அவர் கண்காணிப்பாக அந்த ஆளை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இந்த மாதிரிக்கு ஒரு சென்சஸ் பண்ணினதுக்கு பிறகு அப்புறம் வந்து ஏதோ சில மூளைகளுக்கு எருமை மாடுகளை கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. கறவை எருமை மாதிரி விற்பனை செஞ்சு ஏதோ சொசைட்டிக்கு வச்சு இந்த மாதிரிக்கு அப்புறம் தினை வகைகளை விதைச்சிக்கிட்டு காடு கொஞ்சம் இருக்குதில்ல அதுக்கு ஒரு தானிய வகையும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த அரவை ராகி அரைச்சி நாங்கள் வந்து இயற்கையாக களி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம். அதாவது அதுக்காக ஒரு ராகி மில்லும் கூடுதல் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருப்பி கட்டுற மாதிரி கொண்டு இல்லை அந்த அளவுக்கு இவங்க என்ஜிஓ மூலமாக
இவர் இந்த ரீடுங்கிற நிறுவனத்தில் தொண்டு நிறுவனத்தில் இப்போதைக்கு செஞ்ச இதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 5 வருஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நடத்துகிறோம், 5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொஞ்சம் உயர்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இங்கே வனத்துறை சத்தியமங்கலத்தில் வனத்துறை கூட இணைந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு வேன் விட்டுருக்குறோம். வேன் விட்டுருக்குறோம் வந்து குறிப்பாக வந்து எட்டரை, தடசலட்டி, மாவனத்தம் இந்த 3 கிராமங்கள் பார்த்தோம்னா அதில் வந்து 2 கிராமங்கள் வந்து எட்டரை, தடசலட்டியெல்லாம் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். பெஜிலெட்டின்னு சொல்லி ஒரு அங்கே அந்த புலிகள் காப்பகத்துக்குள்ளே இருக்கிற பள்ளிக்கூடத்துலேருந்து அது ஒரு மிடில் ஸ்கூலு, அரசு பள்ளி, அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணும். அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க. அது வாரத்தில் 1 நாள் வருவான், 2 நாள் வருவான், வராமல் போயிடும். மழை பெஞ்சா சுத்தமாக வரமாட்டான். இதனாலே வந்து பள்ளி இடைவேளைகள் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பேசி இப்போ வந்து அந்த 3 கிராமத்துக்கு வந்துட்டு நாங்கள் வேன் விட்டுருக்குறோம். ஏன்னா வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த வழியில் தான் வந்து யானை வரும், அங்கே வந்து உங்களுக்கு வந்து புலி வரும், சிறுத்தை, கரடி, காட்டெருமை எல்லாம் வரும். அதனாலேயே பசங்க பொண்ணுங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறது பெரிய பிரச்சனை. இப்போ வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 44 குழந்தைகள் வந்து இந்த வேனில் பயணிக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியங்கா பூவதி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் ஊர் தடசலட்டி. முன்னாடி எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது மழை பெஞ்சா பஸ் உள்ளே வராது. சாயங்காலம் வரும்போது 7 மணி 8 மணி ஆயிரும். இப்போல்லாம் இதிலேருந்து ஸ்கூல் பஸ் எடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நேரத்துலேயே வந்துடுவோம். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் காலையிலனா நடந்தால் போகணும், சாயங்காலமானால் நடந்தால் வரணும். மழை பெஞ்சா பஸ் வராது. மழை பெய்யலைன்னா வரும், இல்லைன்னா ஒரு நாளுக்கெல்லாம் வரவே வராது. முன்னாடியெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அப்பா அம்மா டவுட் இருந்தால் சொல்லிக் கொடுப்பாங்க. பாதி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் சார் வந்தனால எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிடுவோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் எல்லா டவுட்டும் சார் கேட்டால் சார் சொல்லிக் கொடுக்குறாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நன்றி. பள்ளிக்கூடம் ஃபஸ்ட்டு பஸ்ஸு வரும்போது பஸ்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ காலையில் 8:45 அங்கே வந்துடுறான். பள்ளி குழந்தைகள்லாம் நேராக ஸ்கூலுக்கு கரெக்டாக போகிறாங்க. அதே மாதிரி சாயங்காலமான 7-8 மணி ஆயிடுது. போக்குவரத்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இப்போ இந்த பஸ் விட்டனால எங்களுக்கு ரொம்ப இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த சிரமையும் இல்லை. நேராக குழந்தைங்க வர்றாங்க, டியூஷன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள், விளையாட்டு இதெல்லாம் சொல்லி தராங்க. அதுக்கு ஒரு தனியாக ஒரு டியூஷனுக்கு ஒரு வாரியார் போட்டிருக்கிறாங்க ரீடு மூலமாக. அவங்களுக்கு சம்பளம் அவங்களே கொடுத்துக்கிறாங்க. ரீட் நிறுவனத்தின் சார்பாக இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த 9 கிராமத்தில் இருக்கிற குறிப்பாக வந்து இந்த புலிகள் காப்பகத்துக்குள்ளே இருக்கிற இந்த 9 கிராமத்தில் இருக்கிற கல்லூரி போகிற மாணவர்களுக்கு வந்து நாங்கள் கல்வி உதவித்தொகை தரோம். மினிமம் 10,000 ரூபாய் வந்து கொடுக்குறோம். அவங்கள வந்து சம்மந்தப்பட்ட கோர்ஸு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்கி தரதுலேருந்து இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறது, கல்லூரிக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, இது எல்லாமே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மேற்படி படிக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி அந்த கல்வி சம்மந்தமான விஷயங்களில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பொருளாதார ரீதியாக சம்மந்தமாக பார்த்தோம்னா பழங்குடி மக்கள் வந்து இங்கே வானம் பார்த்த பூமியாக தான் இருக்கிறாங்க. நிறையா கிராமங்களில் 3 பீஸ் கரண்ட்டு கிடையாது, விவசாய கரண்ட் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து காளிதிம்பம்ங்கிற ஒரு கிராமத்தை எடுத்து அந்த கிராமத்தில் 6 ஃபார்மர், பழங்குடி ஃபார்மரை வந்து எடுத்து 6 ஃபார்மர் வந்து எடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து கடைசியில் நாங்கள் அவங்களுக்கே ஒரு இலவசமாக போர்வெல்லு, சோலாரு, ட்ரிப்பு, அந்த போர்வெல் மோட்டாரு எல்லாமே போட்டு கொடுத்து அவங்க வந்து எல்லாமே இயற்கை வழியில் அந்த விவசாயம் வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க. ஒரு கூட்டு விவசாயமாக அதில் வந்து பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் எடுத்து நல்லா வந்து இன்றைக்கி அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்ம பார்க்க முடியுது. நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மானாவாரி தான் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த ரீடு மூலமாக வந்து நமக்கு போர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ முன்னாடி போர் போட்டு கொடுத்தாதே பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்தோம். இப்போ சோளம், ராகி, கத்திரி செடி, மிளகா செடி வைக்கணுங்க. பூமி இருக்குதுங்க, வச்சு அதெல்லாம் பண்ணுறோங்க. நமக்கு இந்த அமைப்பு செஞ்சு கொடுத்த ரீடு அமைப்புக்கு ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. இல்லை ஒரு கண்ணிக்கு போகணுன்னா, இல்லைனா சத்தியமங்கலம் வரணும், இல்லைனா தாளவாடி போகணும். மல்லிகை பொருள் வந்து எங்கள் ஊரில் வந்து அந்த மல்லிகை கடைகள்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ அதுக்கு சம்மந்தமாக ஒரு கடையும் வச்சு கொடுத்துருக்குறாங்க ரீடு மூலமாக, இந்த மல்லிகை கடை. இப்போ அந்த மல்லிகை கடை வச்சனால எங்களுக்கு எவ்வளவோ இந்த வெளியே போகிற சிரமமே இப்போ இல்லை. ஒரு காய்கறி வேணுமா, ஒரு ஏதோ ஒன்று வேணுமா, பக்கத்துலேயே போய் வாங்கிக்கலாம்.
அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரேட்டு நாங்கள் ஃபிக்ஸட் பண்ணியிருக்கிறோம். பழங்குடி மக்கள் வாழ்வியல் சூழல் எப்படி இருக்குதுன்னா, அவங்க வந்து சாப்பிட்றது மில்லட்டு தான், சிறுதானிய உணவு தான் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. ராகி, கம்பு, சோளம், திணை இதுதான் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. ஆனால் இது வந்து அரைக்கிறதுக்குன்னா, இது வந்து மாவை அரைக்கணுமுன்னா அவங்க வந்து தாளவாடி போகணும், இல்லைன்னா வந்து சத்தியமங்கலம் போகணும், இல்லைன்னா வந்து இன்னும் ஒரு ஏரியா இருக்குது அங்கே போகணும். இது ரொம்ப தூரமாக வந்து நடக்க வேண்டியது இருக்குது. பஸ் வசதி எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆகவே நாம் என்ன பண்ணுறோம்னா, அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா 2 கிராமங்களில் கெத்தேசால், தடசலெட்டிங்கிற 2 கிராமங்களில் நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த ராகி அரைக்கிற மிஷின் வந்து கொடுத்துருக்குறோம். சின்ன மிஷின்னு, அது வந்து வீட்டு கரண்ட்லேயே வந்து ஓடும். அப்போ அவருக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து, அந்த முறையாக பயிற்சி கொடுத்து அவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க அரைச்சிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு அரைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன இருக்குதுன்னா, ரொம்ப தூரம் போய் அரைக்கணும், அதுக்காகவே கஷ்டப்படணும். மழை காலத்துல எல்லாம் மாவு அரைச்சிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து இப்போ அந்த கிராமத்திலே வந்து முடியுது. இப்போ 2 கிராமம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அரைச்சிக்கிறாங்க. வணக்கம், என் பேர் மாரியம்மா. நான் கல்யாணம் முடிச்சு வந்து தரசலட்டில் இருக்கேன். மளிகை கடை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டம், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்களும் வந்து இரவு பகலாக கஷ்டப்பட்டாங்க நிறையா. ஒவ்வொருத்தராக வீடாக வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இது மாதிரி மீட்டிங் வச்சு, இதே மாதிரி மீட்டிங் ஒரு பல தடவை போட்டிருப்பாங்க மீட்டிங்கு. அப்புறம் அதுலேயும் வந்து இந்த பழனிசாமி, அப்புறம் இந்த ரம்யா, கீர்த்திகா, அப்புறம் இது மாதிரி நம்ம சார் வந்து கருப்புசாமி சார், அவர் தான் மெயின் அதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நாம் இந்த மாதிரி சார் எங்களுக்கு வந்து உதவிகள்லாம் நீங்கள் செஞ்சு தரணும், இந்த மாதிரி எங்களுக்கு தேவை, இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருந்து எங்களோட நீங்கள் வந்து எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் தரணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபாரஸ்ட் மூலமாக போய் டிஎஃப் கிட்ட போய் பேசி, டிஎஃப் மூலமாக அந்த பஸ் எங்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால் நீங்கள் பஸ் தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸை வந்து ஃபாரஸ்ட் மூலமாக டீசலு ரீடுது, அந்த சம்பளம் ரீடுது, எல்லாம் அந்த ஒர்க்கு என்ன தேவையோ அதை வந்து ரீடு, பஸ்ஸு மட்டும் நம்ம ஃபாரஸ்ட்டோட இது கண்ட்ரோல் தான். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா, இங்கே வந்து நிறைய ஓட போகுதும், ஆனால் அங்கே வந்து கரண்ட் இல்லை. ஆனால் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயம் பண்ணணும். அப்போ வந்து நாங்கள் வந்து டீசல் என்ஜின் வாங்கி கொடுத்தோம். ஒரு 4 விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணினதில் ஒரு 4 விவசாயிகளுக்கு டீசல் என்ஜின் வாங்கி கொடுத்து, இப்போ வந்து அவங்க வந்து சந்தோஷம் விவசாயம் பண்ணுறாங்க, வெள்ளாமை எடுக்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வாழ்வாதாரம் வந்து இன்றைக்கி வந்து உயர்ந்திருக்குது, அது நாங்கள் பார்க்க முடியுது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் வந்து இங்கே 12வது கீழே ஸ்கூலுக்கு போகாதனால அதுக்கு 12க்கு மேலே வந்து காலேஜுக்கு போகிறதில்ல. நிறைய பேர் வந்து 10க்கு மேலே நின்றுறாங்க சில கிராமத்தில். அவங்களெல்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பேட்ச் 10 பேர் எடுத்தோம். 10 பேருக்கு வந்துட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தோம். நாங்கள் கேட்டோம் என்ன பயிற்சிக்கு போகிறங்க போது நாங்கள் டிரைவிங் ஆகிக்கும் போது சரின்ட்டு நாங்கள் இங்கேயே சத்தியமாலத்துலேருந்து கீழேருந்து மேலே ஆசனூருக்கு வரவழைச்சி அவங்களுக்கு வந்து இலவச டிரைவிங் கோர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்து இன்றைக்கி 10 பேர் வந்து டிரைவர்லாம் இருக்கிறாங்க, வெவ்வேறு வண்டி ஓட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து வருமானங்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டுருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்க்க முடியுது. சார், என் பேர் வந்து சிவகுமாருங்க. நம்ம ஊர் வந்து தடசலட்டிங்க சார். நான் முன்னாடி டயர் ஓட்டி இருந்தேங்க சார். லைசன்ஸ் இல்லாமல் இந்த ஒரு வெளியும் போக முடியாதுங்க சார். லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறேங்க சார். 5000 ரூபா 6000 ரூபா செலவாகுங்க சார். நம்ம ரீடு மூலமாக நம்மளுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேங்க சார். இப்போ அந்த லைசன்ஸ் வச்சு நான் வெளியில் போய் வண்டி ஓட்டுறேங்க சார். இதுதாங்க சார் என் லைசன்ஸு. சார், லைசன்ஸ் வாங்காமல் இருக்கும்போது சார் கூலி வேலைக்கு போய்ட்டு இருந்தேங்க சார். இப்போ லைசன்ஸ் வந்ததுலேருந்து நான் வண்டிக்கு போய்ட்டுருக்கேங்க சார். டெய்லி எனக்கு ஒரு 600-700 ரூபா நான் எதிர்பார்க்குறேங்க சார் டெய்லிங்க. இப்போ வந்து நாங்கள் இது வந்து இப்போ தேன் வளர்க்கு, இது ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால எப்படி வந்து தேன் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி இப்போ 10 நாள் பயிற்சி வந்து நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அதில் வந்து தேன் பெட்டி நாங்கள் வந்து இலவசமாக தரப்போகிறோம். அதுக்கு வந்து வாங்க போகிறோம். இப்போ அது வந்து அப்போ ஒட்டுமொத்தம் நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, பழங்குடியினர் இதில் வந்துட்டு அவங்களுடைய பொருளாதாரம், அவங்க வந்து குடும்ப அளவில் ஒவ்வொருத்தருடைய குடும்ப அளவுலையும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான செயல் திட்டங்கள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வங்கியில் வந்து அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து வங்கி அக்கௌண்ட் பண்ணி தரது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு ஆர்டி அக்கௌண்ட், ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய சின்ன சின்ன சேமிப்பெல்லாம் அவங்க வந்து போடணும்னு சொல்லி நாங்கள் அந்த மாதிரி சிறு சேமிப்பு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி மகளிர் குழு வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம். இந்த 9 கிராமத்துலேயும் 9 மகளிர் குழு, பழங்குடி பெண்கள் மகளிர் குழு இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்கிறாங்க. இப்போ வங்கி கடன் கூட வந்து மானியத்தில் வந்து நாங்கள் ஒரு 3 கிராமங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்போ என்னென்னா எங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்துச்சுன்னா, எங்களுடைய நோக்கம் என்னென்னா, அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பழங்குடி மக்களினுடைய வருமானம் உயர வேண்டும்.
அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அரசாங்க சலுகைகளை பற்றியும் நாங்கள் அதை பற்றி வாங்குகிறோம். எங்களதுலேயே என்ன இருக்குதோ அந்த ஃபண்டில் அதையும் உங்களுக்கு நாங்கள் வந்து செய்யக்கூடிய திறனாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த பழங்குடி மக்களுக்காக இந்த சேவைக்கு இந்த தொண்டு நிறுவனம் செயல்படுன்னு சொல்லி இந்த நிறுவனம் எங்களுக்கும் சொல்லியிருக்குது. மற்றபடி அரசாங்கத்தில் வந்து வீடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. காட்டுக்கு அதாவது பட்டா, அதாவது பட்டாங்கிறது ஒரு கண்டிஷன் பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க. 1 ஏக்கரா 2 ஏக்கரா மாதிரி வச்சுருக்கிறோம். அதாவது வீட்டு மனைகளுக்கு அது விற்பனை பட்டா இல்லை, கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு பட்டம். இந்த மாதிரிக்கெல்லாம் அரசாங்கம் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சு மருத்துவ வசதிகளை செஞ்சிட்ருக்குது. நேரடியாகவும் அரசாங்கம் மூலமாக பார்க்குற மாதிரிக்கு ஆஃபீஸர்களும் வீடியோங்கிறவங்களாம் வந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி தான் இத்தனை ஆண்டுகள் வந்து பழமையாக இருந்து பழங்குடி மக்கள் ஆகலாக இருந்து கூட நம்மளை வந்து சில வருடங்களாக நம்மளை சரியாக கண்டுக்கல, காட்டுத்தனமாக தான் விட்டாங்க, காட்டுவாசின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே இருந்த மாதிரி எங்களுடைய காலங்கட்டம் இது வரைக்கும் போயிடுச்சு. இது எல்லாம் தாண்டி நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணுறோம், முக்கியமான விஷயமாக வந்துட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும் நாங்கள் வந்து கிராம வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். வில்லேஜ் டெவலப்மெண்ட் கமிட்டி. இதில் 15 பேர் இருப்பாங்க. ஒரு ஆண்கள் 7 பேர், பெண்கள் 8 பேர் இருப்பாங்க. மொத்தம் ஒரு 15 பேர் ஈக்குவலாக இருப்பாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு முறையாக பயிற்சி கொடுத்து அந்த குழு கமிட்டிக்கு வந்து பொறுப்பாளர்கள், தலைவர், அதுக்கடுத்து வந்து செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் அந்த மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமாக வந்து இன்றைக்கி அரசு திட்டங்கள் வாங்கிறதுக்கு என்ன மாதிரி பெட்டிஷன்ஸ் எழுதுறது, எப்படி ஆன்லைன் சென்டர் கொண்டு போகும்போது என்னென்ன கொண்டு போகணும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து லிங்க் பண்ணாமல் இருப்பாங்க, அதெல்லாம் பண்ண கொடுத்து இதெல்லாம் எழுதி கொடுக்குறது அவங்களுக்கு. அப்போது இவங்க வந்து எப்படின்னா அரசு திட்டங்களை அவங்களே போய் அரசுக்கிட்ட வந்து கோரிக்கை வச்சு அவங்க வாங்கிக்கிறாங்க. என் பேர் வெங்கட்ராமன். சத்தியமங்கலத்தில் இருக்க அபிதமிழ் கட்டுமான நிறுவனம்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நாங்கள் சத்தியமங்கலத்தில் நிறைய பில்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆசனூர் மலைப்பகுதியில் வந்து ரீடு அப்படிங்கிற அமைப்பு மூலிமா அவங்க சப்போர்ட் பண்ணி ஒரு 8 வீடு வந்து அவங்க ஒரு 1 லட்ச ரூபா வந்து அவங்க சப்சிடியாக கொடுத்து கேகே கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டத்தில் அரசு வந்து ஒரு 3,60,000 கொடுக்குது. ப்ளஸ் ஒரு 1 லட்ச ரூபா வந்து ரீடு நிறுவனம் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணி ஒரு 8 வீடு வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. அதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 வீடு, நான் வந்து என்னோடய கம்பெனி வந்து ஒரு 4 வீடு கட்டுறோம். கெத்தேசாவில் வந்து ஒரு 3 வீடும், இங்கே காளிதிம்பத்தில் வந்து ஒரு வீடு, 4 வீடு வந்து நான் அதில் கட்டி கொடுத்துட்ருக்கேன். இந்த மலைப்பகுதியில் வந்து மேலே வந்து வேலை செஞ்சு நம்ம ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து இங்கே பொருளெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தி வேலை செய்கிறது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை தான். இருந்தாலும் வந்து இந்த மலைவாழ் மக்களுக்காக இந்த ரீடு சார்பாக அவர் கேட்டுக்கிற கருப்புசாமியை நான் கேட்டுக்கிற பேரில் நம்ம வந்து அவங்களுக்கு எது குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து பெரிய இன்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த மலைவாழ் மக்களுக்காக இங்கே வீடுகளை கட்டி கொடுத்துட்ருக்குறோம். இங்கே பல சமயங்களில் மழை பெய்யும், வனவிலங்குகள் தொந்தரவு நிறையா இருக்கும். அதையெல்லாம் கடந்தும் கூட நாங்கள் வந்து இந்த வீடுகளை வந்து நாங்கள் இங்கே கட்டி கொடுத்துட்ருக்கோம். நமக்கு என்ன இந்த வாழ்வாதாரம் கொஞ்சம் பின்தாங்கி இருக்குதுங்க. சில கீழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு இது இல்லைங்க. ஒரு படிக்கிறதுக்கு இங்கேருந்து கீழே போகணுங்க. இப்போ தான் கொஞ்சம் இந்த பள்ளிக்கூடம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நாகரிகம் வந்து இருக்குதுங்க. எல்லாத்திலே கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க, கொஞ்சம் சிரமம் இருக்குங்க சார். ரெண்டுமே இருக்குங்க. அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இங்கே நாங்கள் ரீடு நிறுவனம் இங்கே இல்லைன்னா கூட பழங்குடி மக்கள் அவங்களுடைய தலைமைத்துவம் வந்து பண்பு ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களே சம்மந்தப்பட்ட அலுவலர்கள்ட்ட போய் அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்குவாங்க. அப்போ அந்த கிராம வளர்ச்சிக்கு உண்டான அடிப்படை வசதிகள், அரசு திட்டங்கள், இன்றைக்கி தாட்கோ இவங்க எல்லாம் வந்து நிறைய ஸ்கீம் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து மத்திய மாநில அரசுகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் வந்து அந்த கிராம வளர்ச்சி குழு சார்பாக அவங்களுக்கு வந்து நாங்கள் வழி நடத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து இன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் பாராளுமன்றம்னு வச்சுருக்கிறோம். அந்த குழந்தைகள் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்க உறுப்பினராக இருப்பாங்க. அதில் வந்து ரெகுலராக மீட்டிங் நடக்கும். அதில் வந்து கல்வி, சுகாதாரம், கல்வி மெயினாக கல்வி சுகாதாரத்தை 2 பேசுவாங்க அவங்க. அப்போ இங்கே இருக்கிற அரசு அலுவலர்கிட்டையெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது, குறிப்பாக ஃபயர் சர்வீஸு, போலீஸ் ஸ்டேஷனு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே எல்லாமே கூட்டிகிட்டு போய் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அப்போ வந்து நாளைக்கு இந்த குழந்தைகள் பாராளுமன்றம் என்பவர்கள் வந்து அந்த கிராமத்துக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து வருவாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்ட காலத்தில் அரசு விடுதியில் தான் தங்கி படித்தோம். சாப்பாடே பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் அரிசியெல்லாம் ரொம்ப சாப்பாடு ரொம்ப ஒரு மோசமான வாசனை அதில் தான் இருக்கும். அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு படிச்சுட்டு இருக்கேன். நான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன். ஹாஸ்டல் சாப்பாட்டை நான் அவங்க 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்குவோம். அப்படி தான் நாங்களாம் இருந்து எல்லாம் பண்ணி எல்லாம் சேவை செஞ்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. மிகச்சிறந்த ஒரு மனிதர்.
இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தா அவன் சொத்து சம்பாரிச்சிட்டு நான் நல்லா பெரிய வசதியோடு வாழணும், அவன் சொத்து சேர்த்திக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சொத்து சேர்த்துட்டு அவன் மக்களுக்கெல்லாம் யாரும் அதிகமாக செய்கிறதில்ல. ஆனால் இந்த நிறுவன தலைவர் கருப்புசாமி, மிஸ்டர் கருப்புசாமி அவர்கள் வந்து நல்ல ஒரு காந்தியவாதியாட்ட மக்களுக்கு வந்து நிறைய சேவை செஞ்சிட்ருக்காரு. அந்த தொண்டு நிறுவனம் நல்லா இருக்கணும், இன்னும் மென்மேலும் அவர் சேவை செய்யணும். ஒரு நீடித்த நிலைத்த தன்மைக்காக நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து தொடங்கிறதுக்கு நாங்கள் இப்போ வந்து கூட்டங்கள் நடத்தி அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு ப்ரைவேட் லிமிட்டடை பதிவு பண்ணுறதுக்குண்டான ஆவணங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அது வந்து எதுக்காகன்னா இங்கே வந்து தேன், நெல்லிக்காய், ஜாதிக்காய், கடுக்காய், அதில் மில்லட்டில் ராகி, கம்பு, சோளம் இது எல்லாமே எடுக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து வேல்யூ ஆட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். அப்போ என்னென்னா நாங்களே வந்து அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் நாங்கள் ரீடு நிறுவனம் அந்த பழங்குடி மக்கள் மத்தியில் வேலை செய்யலைன்னா கூட அவங்களே நீடித்து நிலைத்து அவங்க விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சொந்தமாக அவங்க காலில் வந்து கல்வி, பொருளாதாரம், சுகாதாரத்தில் நிற்கிறதுக்கு உண்டான அனைத்து ஒரு முயற்சிகளையும் இந்த ஆசனூர் பகுதியில் ரீடு நிறுவனம் தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து பிரியோ டிவிக்கு, பிரியோ குழுவினருக்கு வந்து என் சார்பாக வாழ்த்துக்களை நன்றி நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய வேலையில் வந்துட்டு ரீடு நிறுவனம் சார்ந்த இந்த வேலைகள் எல்லாத்தையும் ஒரு ஆவணமாக தொகுத்து டிவியில் குறிப்பாக வந்து ஓடிடி தளத்தில் வருது. நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிரியோ டிவி குழுவினருக்கும் என் சார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். நன்றி. இருட்டில் ஏன் வெளிச்சத்தை தேடிக் கொண்டிருக்கிறாய், நீயே வெளிச்சமாய் மாறு என்கின்ற ரூமியின் வரிகளுக்கேற்ப அரசு, அதிகாரம் போன்ற எந்த பின்னணியையும் எதிர்பார்க்காமல் சக மனிதர்களுக்காக சேவையாற்ற களத்தில் இறங்கிய ரீட் போன்ற அமைப்புகளை அடையாளப்படுத்தி ஆதரவு தந்தால் இன்னும் பல கிராமங்கள் வளம் பெறும். மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்குவோம்.